ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். எல்லாருமே அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து கலிங்கத்தை வென்றதா நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒருவேளை அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து அதை வெல்லலைனா கலிங்கம் அசோகர் மீது கண்டிப்பாக போர் தொடுத்திருக்கும். ஏன்னா கலிங்கம் அசோகருடைய மௌரிய பேரரசுக்கு இணையான அந்த காலத்தில் ஒரு பெரும் பேரரசாக இருந்தது. அதனால தான் அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து வென்றாரு. அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து வென்றவருக்கும் அவருடைய நிலப்பரப்பை விரிவு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழகத்தின் மீது அவருடைய பார்வை திரும்பியது. அப்போதுதான் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தருள் ஒருவரான சோழ பேரரசான இளஞ்சித் சென்னிக்கும் அசோகருடைய படைக்கும் செருப்பாழி என்ற பெரும்போர் நடைபெற்றது. இதுதான் தமிழக வரலாற்றிலே நாம் காணும் முதற் பெரும் நிலப்போரே இதுவே ஆகும். இதுல சோழ பேரரசோட படை வெற்றி பெற்றதன் மூலமா அசோகர் இனிமே நம்ம மூவேந்தரோடவும் நட்பு பாராட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய போர் செய்யணுன்ற குணத்தை கைவிடுறாரு. இது மட்டும் இல்லாம கலிங்கத்துல 1,00,000 பேரை கொன்றதும் அவருடைய மனசுல உறுத்த ஆரம்பிக்குதுங்க.